அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் ஊடகத்தினுடைய நண்பர் அவர்களுக்கு உங்களுடைய தேவையற்ற கருத்துக்களுக்கு பதில் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன விதையை விதைக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியவில்லை. ஏதோ தெலுங்கு மக்களுக்கு மற்ற மொழி மக்களுக்கு எதிராக பேசி தமிழ் மக்களுக்கு நன்மை பயப்பது போல் மாய வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று, நீங்கள் சொன்னீர்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக கோயில்பட்டி தொகுதியிலே நாயுடு மக்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. விவரம் புரியாமல் பேசாதீர்கள். கோயில்பட்டி தொகுதியிலே நாயுடின மக்கள், தெலுங்கின மக்கள் மிக குறைந்த சொற்ப அளவில் உள்ளார்கள் என்பதைத்தான் தாங்கள் தெரிவித்துள்ளீர்கள். தங்களுக்கு ஞானமில்லை என்று நினைக்கிறேன். முதலில் யாரும் எந்த தொகுதியிலும் நிற்கலாம். 60 ஆண்டு காலமாக தெலுங்கினத்தர் வருவதற்கு என்ன காரணம்? அவர்களது அயராத உழைப்பு, மக்களுக்காக செய்கின்ற நல்ல பண்பு, அதுதான் அங்கே அவர்களை வெற்றியடைச் செய்கிறது. இன்னொன்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாயுடு மக்கள் இருக்கிற கோயில்பட்டிக்கு மட்டும் இது பொருந்தாது. கவுண்டர் இருக்கிற உதாரணமாக செங்கோட்டையன் கூட கிட்டத்தட்ட 8 முறை ஜெயித்திருக்கிறார். அந்த பகுதியிலே அவருக்கு இருக்க செல்வாக்கு, அவருடைய சமூகம் அத்தனையும் சேர்ந்து அவரை வெற்றியடைச் செய்கிறது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் கூட அந்த வேட்பாளர்கள் வெற்றியடைந்துள்ளார்கள். நான் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஜாதியால் மட்டுமே எதிராளியை வீழ்த்தி விட முடியாது. அப்படி என்றால் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களைத்தான் போட்டியிட செய்வார்கள். பொதுவாக அப்படித்தான் நடக்கிறது. இருந்தாலும் கூட வெற்றியடைவதற்கு வேட்பாளருடைய நல்ல மதிப்பு, அவர் ஆற்றியிருக்கின்ற சேவை, அந்த கட்சி கொள்கை, அந்த வேட்பாளர் வாக்காளர்கள் மேல் செலுத்தும் அன்பு, பாசம், இவைதான் அவர்களை வெற்றியடைச் செய்கிறது. நீங்கள் தயவுசெய்து 1947க்கு பிறகு நீங்கள் தொகுதி வாரியாக எடுத்து பாருங்கள். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட தனி தொகுதியிலே வெற்றியடையக்கூடிய அத்தனை பலமும் வாய்ந்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு காரணங்கள், நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். அடுத்ததாக இன்னொன்று சொன்னீர்கள், சிமெண்ட் ஆலைகள் போன்றவற்றை நிறுவுபவர்கள் தெலுங்கு மக்கள் என்று. உங்களை யார் தடுத்தார்கள்? தமிழரையோ அல்லது வேறு எவரோ அந்த தொழிலை ஈடுபடக்கூடாது என்று யார் உங்களை தடுத்தார்கள்? ஏன் இந்த மோசமான சிந்தனை? உதாரணமாக சரவணா ஸ்டோர்ஸ் என்றாலே துணிக்கடையில் பிரமாதமாக நடக்கின்றது. வேறாரு தடுக்கிறார்களா? இல்லை. அவருடைய வியாபார நுணுக்கம், வியாபார தன்மை, போட்டியிலே எப்படி ஜெயிப்பது என்ற கொள்கையை வகுத்து அவர்கள் நிற்கிறார்கள். இதில் நாடார் என்ன, ரெட்டியார் என்ன, நாயுடு என்ன, கவுண்டர் என்ன, வித்தியாசம் கிடையாது. அதில் இந்த பிதற்றுவதை தயவுசெய்து விட்டுவிட்டு வேறு ஏதாவது நல்ல சிந்தனைகளை, தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை தயவு செய்து சிந்தியுங்கள். இன்னொன்று கூட சொன்னீர்கள், தமிழ் திரையுலகில் மிகுதியாக எப்படியாவது தெலுங்கினத்தவரை ஹீரோக்களாக, ஹீரோயின்களாக அவர்கள்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஐயா, கலை, இலக்கியம், படைப்புகள் அத்தனையுமே மொழி, ஜாதி அப்பாற்பட்டது.
அப்படியானால் நீங்கள் மதிக்கக்கூடிய தமிழ் மேல் பற்று வைத்து கொண்டிருக்கிறதாக சொல்லுகின்ற திரு பாரதி ராஜா அவர்கள் கூட வடக்கிலே இருந்தான் ஹீரோயின்களை இறக்குமதி செய்து அவர் திரைப்படங்களை எடுத்துள்ளார்கள். அவர்கள் முன்னேறாததற்கு காரணம், அவர்கள் வெற்றியடையாத காரணம் அவருடைய பலவீனம், இல்லை என்றால் தொழிலிலே போட்டி ஜெயிக்க முடியாத நிலையிலே இருப்பார்கள். நான் அதை விரிவாக சொல்ல விரும்பவில்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், தமிழிலே மிகச்சிறந்த நடிகன், இந்தியாவின் சிறந்த நடிகன் சிவாஜி கணேசன். இந்த தமிழ் பேசும் நீங்கள் அவருக்கு என்னையா செய்து விட்டீர்கள்? சிவாஜி கணேசனை விட இன்னொரு நடிகன் இருக்க போகிறான். நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடினீர்களா இந்த தமிழ் சமுதாயம்? இல்லவே இல்லை. அப்பேற்பட்ட நடிகன் இன்றைக்கு இல்லை. அவருக்காக என்ன செய்தீர்கள்? ஒருத்தர் சொல்றார், சிவாஜிக்கு ஏன் இந்த பட்டம்லாம் கொடுத்தாங்க, அவர் ஒன்றுமே செய்யலை என்று ஒரு பிதற்றுகின்ற அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவர் சொல்றாரு. இதெல்லாம் வேண்டாத வேலை. சிந்திப்பது, அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், தமிழ்நாடு எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறதா? இத்தனை சொல்கிறீர்களே, இன்றைக்கு வட இந்திய மக்கள் இல்லை என்றால் நீங்கள் ஹோட்டல் நடத்த முடியுமா? கட்டிட வேலை நடத்த முடியுமா? ஐயா, அவன் வட இந்தியன் இருக்கிறான், நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை. இதையெல்லாம் நாம் வருகின்ற காலங்களிலே இதையெல்லாம் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இதை விட்டுவிட்டு வீணாக மொழியின் பெயரால் உங்களுடைய பிதற்றலை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். தமிழ் சமுதாயத்திற்கு, தமிழ் இலக்கியத்திற்கு, தமிழ் எப்படி வளர்ப்பது என்று சிந்தித்து அதற்காக செயல்படுங்கள். இந்த பிதற்று வேலைகளை இத்தோடு விட்டு விடுங்கள். இது பிரிவினைகளை அதிகப்படுத்தும். நான் இன்னொன்றும் சொல்லக்கூடிய ஆசைப்படுகிறேன். மக்கள் யாரும் தமிழ், தெலுங்கு என்று சொல்லவில்லை. அது திருவண்ணாமலை யாரும் சென்று அபகரிக்கவில்லை. அங்கிருக்க மக்கள் அங்கு இருக்கிறார்கள், பிற மக்கள் வருகிறார்கள். நீங்கள் ஏன் வேறுபாடுகளை பார்க்கிறீர்கள்? திருப்பதிக்கு வருகிறார்கள், திருத்தணிக்கு வருகிறார்கள், அங்கே ஆக்கிரமித்து வருகிறார்களா தமிழர்கள்? இல்லை, தெலுங்கு மக்கள் இங்கே திருத்தணியையும் திருவண்ணாமலையும் ஆகரித்து விடுகிறார்களா? சிந்தித்து பாருங்கள். இந்த பிதற்றல்கள் நீண்ட நாள் நிற்காது. ஆகவே என் அன்பு நண்பர்களே, தயவுசெய்து சிந்தித்து நல்ல பதிவுகளை போடுங்கள். நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் தமிழை வளர்ப்பதற்கு. நன்றி, வணக்கம்.